இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தியரம் 1.9ஓட தேர்ட் சப்டிவிஷன். இதோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n, then adjoint of adjoint A is equals to determinant of A to the power of n minus 2 into Aன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ரீகால் பண்ண வேண்டிய ப்ரியர் நாலேஜ் என்னன்றது பார்த்தீங்கன்னா தியரம் 1.1ஓட ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ நம்ம ப்ரூஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். We know that by theorem 1.1, it states that for every square matrix A of order n, A into adjoint A equals adjoint A into A equals determinant of A into identity matrix of order n என்றது தான் தியரம் 1.1ஓட ஸ்டேட்மெண்ட். ரைட்டா, இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த தியரமாக சால்வ் பண்ண போகிறோம். வழக்கம் போல் நம்ம ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஒய்? பிகாஸ் இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. மல்டிப்ளிகேஷனில் பிளேஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். விச் இஸ் A into adjoint A is equals to determinant A into identity matrix of order n. இப்போ இதில் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, ஏன்னு இருக்கிறது எல்லாத்தையும் adjoint ஏன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ replacing A as adjoint A on both sides. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறும் அப்படின்னா, ஏ இருக்கிற இடத்துல adjoint ஏன்னு வரும். ஸோ adjoint A into adjoint of, இங்கே ஏ இருக்குது, ஸோ adjoint of adjoint A is equals to, இங்கே ஏ இருக்குது, ஸோ determinant of adjoint A then into identity matrix அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் இன்னும் ஃபர்தராக நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்க தியரம்ஸோட ஹெல்ப் வச்சு தான் இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே தான் இருக்கும். நம்ம தியரம் 1.9 செகண்ட் சப்டிவிஷனில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A is equals to determinant A to the power of n minus 1ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் into identity matrix of order n. ஓகே, தென் நான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏவை ப்ரீ மல்டிப்ளை பண்ண போகிறேன். தட் இஸ் ப்ரீ மல்டிப்ளைங் ஏ ஆன் போத் சைட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு ஆல்ரெடி தியரம் 1.1 படி என்ன தெரியும் அப்படின்னா, adjoint into adjoint A will result in determinant A into identity matrix of order என்னன்னு தெரியும். இந்த adjoint of adjoint A அப்படியே தான் இருக்கு. இந்த சைடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஜஸ்ட் லைக் 1 in மல்டிப்ளிகேஷன். ரைட்டா, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாலும் எந்த சேஞ்சும் ஆக போகிறதில்ல. ஸோ நான் அதை வெளியே எடுத்துடுறேன். தென் இப்போ இங்கேயுமே அதே மாதிரி தான், இந்த ஐடென்டிட்டி எனக்கு தேவை கிடையாது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தேவை கிடையாது. ஸோ நான் அதை வெளியே எடுத்துடுறேன். பாக்கி இருக்கிற ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் எழுதிக்கிறேன். எனக்கு இங்கே டிட்டர்மினன்ட் தேவையில்லை. ஒய்? பிகாஸ் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரூவ் பண்ண வேண்டியதில் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இதை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ adjoint of adjoint A is equals to
a into determinant of a to the power of n minus 1 again determinant of a inverse. ஏன் இன்வர்ஸ்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே கீழே வரும்போது டிவிஷனில் சேஞ்ச் ஆகும். determinant of aன்றது இஸ் ஜஸ்ட் லைக் அ ஸ்கேலார் வேல்யூ ரைட்டா. ஸோ ஸ்கேலார் வேல்யூ டினாமினேட்டரில் இருக்குது அப்படின்னா அதை நியூமரேட்டர் கொண்டு வரதுக்கு நம்ம ஜஸ்ட் பவரில் -1 கொடுப்போம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே -1 இருக்குது. இதோட பேஸ் ரெண்டுமே சேம் தான். ஸோ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படியே தான் இருக்கும். பவரில் n-1 இருக்கிற இடத்துல -1 + -1ன்றது -2 ஆகும். அதுதான் இங்கே சேஞ்ச் ஆனது. ஓகே, we proved that adjoint of adjoint A is equals to A into determinant of A power n-2ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ hence proved. இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். இதோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n, then adjoint of lambda a is equals to lambda power n-1 into adjoint a. lambda is non-zero ஸ்கேலர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம நிறைய சம்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதோட ப்ரூஃபை இப்போ தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ப்ரூஃப்குள்ளே போகலாம். இந்த தியரம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ப்ரியர் நாலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் த இன்வர்ஸ் ஃபார்முலா ஆஃப் A. Okay, so we know that A inverse is equals to 1 by determinant of A into adjoint of A, right? So நான் என்ன பண்ணிக்கிறேன், adjoint A மட்டும் தனியாக வச்சுட்டு இந்த டிட்டர்மினன்ட் ஏவை இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். அதாவது A inverse into டிட்டர்மினன்ட் ஏன்னு சொல்லி எழுதிடுறேன். ஓகே, இப்போ இதில் தான் நம்ம அடுத்தடுத்த ஆப்ரேஷன்ஸ் செய்ய போகிறோம். என்னென்னா, இங்கே இருக்கிற ஏ ஜஸ்ட் லாம்டா ஏன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது ரீப்ளேஸிங் ஏ ஆஸ் லாம்டா ஏ. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறும்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு லாம்டா ஏ இன்வர்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் லாம்டா ஏன்னு மாறும். ஓகே, இப்போ நான் இந்த இன்வர்ஸையும் டிட்டர்மினண்ட்டையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறேன். அது எப்படி ஆகும்னா, லாம்டாக்கு இன்வர்ஸ் கொடுத்தா அது 1 by லாம்டான்னு மாறும். பிகாஸ் அது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. தென் ஏ இன்வர்ஸ் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த லாம்டான்றது ஒரு ஸ்கேலார் வேல்யூ விச் இஸ் மல்டிப்ளைட் டு தட் ஏன்ற மேட்ரிக்ஸ், ரைட்டா? ஸோ இப்போ நான் அதை டிட்டர்மினண்ட்டை விட்டு வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா அது என்னவா மாறும்னா லாம்டா பவர் என்னன்னு மாறும். ஓகேயா? ஸோ இங்கே எனக்கு என்ன கிடச்சிருக்கு, டிட்டர்மினண்ட்லேருந்து வெளியே எடுக்கும்போது லாம்டா பவர் என் இன்டூ டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நான் இப்போ குரூப்பிங் பண்ண போகிறேன். அதாவது லாம்டா இருக்கிற டேர்ம்லாம் ஒன்றாகும், ஏ இருக்கிற டேர்ம் எல்லாம் ஒன்றாகும். இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா, லாம்டா இன்வர்ஸ் இன்டூ லாம்டா என் இன்டூ ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏன்னு சொல்லி எழுதிக்கலாம், ரைட்டா? ஸோ இது ரெண்டுலேயும் பேஸ் சேம் தான். ஸோ நான் பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா, லாம்டா டு த பவர் ஆஃப் n-1 தென் இன்டூ ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏன்னு சேஞ்ச் ஆகும். நமக்கு ஆல்ரெடி ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏன்னு சொல்லி தான் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே கன்சிடர் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ நான் இதை என்னன்னு சேஞ்ச் பண்ணுறேன், அட்ஜாயிண்ட் ஏன்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு லாம்டா பவர் n-1 இன்டூ அட்ஜாயிண்ட் ஏன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஃபைனல் தியரம். இன்னும் 2 சப்டிவிஷன்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் வரும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தியரம் இதோட முடியுது. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.